ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4ல் இருக்குது, ஃப்ரம் ஆர்டிகல்ஸ் 36 to 51. ஓகேங்களா. அப்புறம் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இந்த கான்செப்ட் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணவங்க வந்து எங்கேருந்து இந்த ஐடியாவை வந்து எங்கே இருந்து பாரோ பண்ணுறாங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் 1937. ஓகேங்களா. அந்த ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து காப்பி பண்ணுறாங்கன்னா ஸ்பானிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து. ஓகேங்களா. ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை என்ன சொல்கிறாருன்னா நோவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாரு. நோவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யார் சொல்கிறாங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஞாபகம் வச்சுக்கோங்க, நோவல் ஃபீச்சர்ஸ் யார் சொன்னாங்க அப்படின்ட்டு கொஷின் வரும். The directive principles along with fundamental rights contain philosophy of the constitution and is the soul of the constitution. DPSPs, ஓகேவா, டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியாக டிபிஎஸ்பி சொல்கிறோம், ப்ளஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டுகெதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் தத்துவம். ஓகேவா. ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சோல்னா இட் இஸ் லைக் உயிர். இந்த ரெண்டும் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான் கான்ஸ்டியூஷன்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க. மற்றதும் இம்பார்ட்டன்ட், பட் அது எல்லாத்த விட இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் தான் நிறைய பேசிக் ரூல்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் அலாங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கண்டெயின் த ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். கிரான்வெல் ஹாஸ்டன் இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஹிஸ்டாரியன், ஹெல்ப்ட் இன் டிராஃப்டிங் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா. கிரான்வெல் ஹாஸ்டன், ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ் லைக் எல்லா நம்மளுடைய பாலிட்டி புக்கில் வந்து நிறைய கிரான்வெல் ஹாஸ்டன் என்ன சொன்னாருன்னு இருக்கும். கிரான்வெல் ஹாஸ்டன் வந்து டிபிஎஸ்பிஸை வந்து என்ன சொல்கிறாருன்னா கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். கான்சைன்ஸ்னால் என்னென்னா நம்மளுக்கு ஒரு கான்சைன்ஸ் இருக்கும், இது ரைட்டாக இது ராங்காக, அதுதான். ஸோ கிரான்வெல் ஹாஸ்டன் வந்து டிபிஎஸ்பிஸை வந்து கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாரு. ஓகேங்களா. Features of the Constitution. The phrase directive principles of state policy இது என்ன வந்து டினோட் பண்ணுதுன்னா ideals that state should keep in mind while formulating policies and enacting laws. பீட் இந்தியா, பீட் தமிழ்நாடு, யாராக இருந்தாலுமே ஒரு லா ஃப்ரேம் பண்ணுறப்போ டிபிஎஸ்பிஸை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அந்த ஆர்டிகல்ஸ்லாம், அந்த ஆர்டிகல்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து லா ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா. நம்ம பாட்டுக்கு இஷ்டம், பாலிட்டிஷியன்ஸ் தானே இதில் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இதில் அந்த பண்ணக்கூடாது. இந்த டிபிஎஸ்பிக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்களோ, எப்படி ஒரு ஸ்டேட் இருக்கணும், அது எல்லாமே டிபிஎஸ்பி சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான், பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லா லாஸும் எனாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுதான் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டினோட்ஸ் தி ஐடியல்ஸ் that the state should keep in mind while formulating policies and enacting laws. These are constitutional instructions or recommendations to the state in legislative, executive and administrative matters. இது வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எப்படிலாம் வந்து ஒரு ஸ்டேட் வந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது எல்லாமே. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 36 ஆர்டிகல் 36 வந்து ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுது. ஓகேவா. என்னென்னா it includes legislative, executive organs, central and state governments, all local authorities and all public authorities in the country. ஓகேங்களா. அதுதான் வந்து ஸ்டேட்டுக்குள்ள லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸ், ஆல் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆல் லோக்கல் அத்தாரிட்டிஸ், பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது எல்லாமே ஆல் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் இன் த கண்ட்ரி. அதுதான் ஸ்டேட் கீழே வருது. இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து என்ன ரிசம்பிள் பண்ணுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ரிசம்பிள் பண்ணுதான். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இருந்துச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க கவர்னர் ஜென்ரல். இப்போ பாம்பே கவர்னர் ஜென்ரலுக்கு அந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, லைக் என்ன பண்ணணும், எப்படி லா ஃப்ரேம் பண்ணணும், அந்த மாதிரி தான் இப்போது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட வேலை பார்க்குது. அப்போ கொடுத்துட்டு இருந்தது கவர்னர் ஜென்ரல்ஸ்க்கு, ஆனால் டிபிஎஸ்பிஸ் கொடுத்துட்ருக்கிறது ஸ்டேட்டுக்கு. அதுதான் சொல்கிறாங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர், அந்த மாதிரி சொல்கிறாரு.
So directive principles is merely another name for instrument of instructions. Only difference வந்து இந்த DPSPs வந்து are instructions to the legislature and the executive of the state. ஸோ டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து என்ன கான்ஸ்டிடியூட் பண்ணுதுன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் ஃபார் தி மாடர்ன் டெமோக்ராட்டிக் ஸ்டேட். ஒரு ப்ராப்பரான ஒரு டெவலப்மெண்ட் எக்கனாமிக்லேயும் இருக்கணும், சோஷியலாகவும் இருக்கணும், பொலிட்டிக்கலாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான பிளான் ப்ரோக்ராம் அதுதான் வந்து டிபிஎஸ்பிக்குள்ளே இருக்குது. ஓகேவா? தே ஏம் அட் ரியலைசிங் தி ஹை ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி as outlined in the preamble of the constitution. கான்ஸ்டிடியூஷனில் இருக்கு இல்லையா, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம பார்த்துருக்கோம்ல ப்ரியாம்பிளில். யாராச்சும் பார்க்கலன்னா ப்ளீஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. they aim at realizing high ideals of justice, liberty, equality, fraternity ஓட எல்லா ஐடியல்ஸும் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரியாம்பிளில் இருக்கிற மாதிரி. ஸோ தே எம்பாடி த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். ஸ்டேட்டே வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும், ஸ்டேட்டில் இருக்கிற பீப்புள் வந்து நினச்ச சோஷியலாக ப்ராப்பராக இருக்கணும், எக்கனாமிக்கலி ப்ராப்பராக இருக்கணும், பொலிட்டிக்கலி ப்ராப்பராக இருக்கணும். இஃப் சப்போஸ் யாராச்சும் எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ணால் கூடமே அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ தே எம்பாடி த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் அண்ட் நாட் தி போலீஸ் ஸ்டேட் கிடையாது. போலீஸ் ஸ்டேட்னால் வந்து அந்த டிக்டேட்டர்ஷிப் ஸ்டேட் இல்லாமல் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கணும், ஹாப்பி ஸ்டேட்டாக இருக்கணும். விச் எக்ஸிஸ்ட் இந்த போலீஸ் ஸ்டேட் வந்து கொலோனியல் எரெல்லாம் அந்த மாதிரி தானே இருந்துச்சு, ஒரு மாதிரி டிக்டேட்டர்ஷிப்னா அவங்க இப்போ நார்த் கொரியா இஸ் அண்டர் டிக்டேட்டர்ஷிப். இப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல நார்த் கொரியா எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு, டிக்டேட்டர்ஷிப் கவர்மெண்ட். ஸோ டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் non-justiciable in nature, that is they are not legally enforceable by courts for their violation. ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு டிபிஎஸ்பி வந்து வயலேட் ஆகுதுன்னா அவங்க கோர்ட்டுக்கு முன்னாடி போக முடியாது. பிகாஸ் அது கோர்ட்டில் அது இது கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற ஏதாச்சும் ஆர்டிக்கல் நம்மளுக்கு வந்து யாராச்சும் நம்மளை வயலேட் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அதை கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போகலாம் இல்லையா. ஆனால் டிபிஎஸ்பி அப்படி கிடையாது, நாட் என்ஃபோர்ஸபிள் பை இன் நேச்சர். So therefore the government, central, state and local cannot be compelled to implement them. நம்ம வந்து சொல்ல முடியாது டிபிஎஸ்பியில் இது இருக்குது நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊர் பிரசிடெண்ட்டுக்கு போய் சொல்ல முடியாது. அவங்க பண்ணலின்னா எலெக்ஷன் வர்றப்போ நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். அப்படி தான் நம்மளோட ரிவெஞ்சை வந்து தீர்த்திக்கணும் நம்ம. ஸோ அதுதான் இவங்களும் சொல்லுவாங்க. Therefore the government, central, state and local cannot be compelled to implement them. Nevertheless, the constitution under article 37 itself says that these principles are fundamental in the governance of the country and it shall be the duty of the state to apply these principles in making laws. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே கொஞ்சமாச்சும் பீப்புளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா. அந்த நல்லது பண்ணுற ஸ்கீம்ஸில் எப்படி இருந்தாலுமே இந்த டிபிஎஸ்சிஸ் வந்துடும் உள்ள. ஸோ அது அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லா ஸ்டேட்டுமே இப்போ ஒரு லா மேக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிபிஎஸ்பிஸ்க்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் தோ நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர், எவ்வளோ தான் நான் ஜஸ்டிசபிள் இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு லா வந்து அது டிட்டர்மைன் கான்ஸ்டிடியூஷனல் இது வந்து வேலிடா, இது லா தானா இல்லையான்னு சொல்கிறதுல வந்து டிபிஎஸ்பிஸும் ஹெல்ப் பண்ணுமா. ஓகேவா? The Supreme Court has ruled many times that in determining the constitutionality of a law, if a court finds that the law is in question seeks to give effect to DPSP, it may consider such law to be reasonable in relation to Article 14. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய கேசஸில் வந்து ஒரு லா எடுத்து அது டிபிஎஸ்பி வந்து if court finds that the law in question seeks to give effect to டிபிஎஸ்பிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, டிபிஎஸ்பிக்கு வந்து அது ரிலேட் ஆகுதுன்னா அது வந்து லாவாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அது வந்து ஆர்டிகல் 14க்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. கன்சிடர் சச் லா டு பி ரீசனபிள் இன் ரிலேஷன் டு ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 19. ஓகேவா? அதுதான் அந்த சேவ் சச் லா ஃப்ரம் அன்கான்ஸ்டிடியூஷனாலிட்டி. அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் தான். அந்த லா வந்து டிபிஎஸ்பிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அது ஈக்குவல் டு ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 19க்கு வந்து அது ரிலேட் ஆகுது. ஸோ அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் தான், அன்கான்ஸ்டிடியூஷனல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அன்கான்ஸ்டிடியூஷனல்னால் கான்ஸ்டிடியூஷனில் இல்லாத ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. கான்ஸ்டிடியூஷனாலிட்டின்னா இந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. சோஷியலி அதுக்கு சோஷியல் செக்டருக்கு அது ஹெல்ப் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் தான். ஓகேவா?
So DPSPs help courts in examining and determining the constitutional validity of a law. அது கான்ஸ்டிடியூஷனலாக இல்லையா, இந்த லா கான்ஸ்டிடியூஷனலாக வேலிடாக இல்லையா, அது டிட்டர்மைன் பண்ண கூட டிபிஎஸ்பிஸ் ஹெல்ப் பண்ணுது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஸோ டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து எப்படி 3 ப்ராட் கேட்டகரிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று சோஷியலிஸ்டிக், ஒன்று காந்தியன், ஒன்று லிபரல் இன்டெலெக்சுவல். ஸோ இந்த சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐடியாலஜி ஆஃப் சோஷியலிசமாக. சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் வந்து ரிஃப்ளெக்ட் தி ஐடியாலஜி ஆஃப் சோஷியலிசம். தி லே டவுன் ஆன் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்டிக் ஸ்டேட் லைக் ப்ரைவேட் ப்ளஸ் பப்ளிக். நம்ம கூட கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுறது, லைக் பப்ளிக்கும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுறது தான் டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்டிக் ஸ்டேட். எய்ம் அட் ப்ரொவைடிங் சோஷியல் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் லெட் த பாத் டுவர்ட்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட். சோஷியல் ப்ளஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அது வந்து செட் த பாத் டுவர்ட்ஸ் த வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ இது வந்து ஆர்டிகல் 38 ஃபஸ்ட்டு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி ஒரு டு ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஸ்டேட் ஆஃப் பீப்புள் பை செக்யூரிங் அ சோஷியல் ஆர்டர் பெர்மிட்டட் பை ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இன்இக்வாலிட்டிஸை வந்து மினிமைஸ் பண்ணுறது இன் ஆல் மீன்ஸ், இன்கமில், ஸ்டேட்டஸில், ஃபெசிலிட்டிஸில், ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்இக்வாலிட்டிஸ் மினிமைஸ் பண்ணணும், எல்லாமே ஈக்குவலாக இருக்கணுன்ற மாதிரி. அப்புறம் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டை ப்ரொமோட் பண்ணணும் பை செக்யூரிங் சோஷியல் ஆர்டர் பெர்மிட்டட் பை, ஒரு சோஷியல் ஆர்டர் வந்து பெர்மிட்டட் பை ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். ஓகேவா. அப்புறம் ஆர்டிகல் 39 வந்து டு செக்யூர்னா டு செக்யூர் பண்ணுறது, சேஃப்டி. ஓகே. த ரைட் டு அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், லைக் ப்ராப்பராக இருக்கணும், எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸும் இருக்கணும். ஒரு பர்சன், ஒரு இந்தியன் அப்படியே இருந்தால் அவருக்கு எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸும் கிடைக்கணும். கவர்மெண்ட் என்னென்னலாம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அது எல்லாமே இந்த லைக் பேசிக் கம்யூனிட்டிஸ்னால் ஷெல்டர், க்ளோதிங், ஃபுட்டு, அது இல்லாத இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும். ஓகேவா. த ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் த கம்யூனிட்டி ஃபார் த காமன் குட். ப்ராப்பராக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரே ஒரு ஃபேமிலியே 100 acres வச்சுருக்கக்கூடாது. லைக் அந்த ஊரில் மற்றவங்களுக்குலாம் வந்து 1 acre நிலமே இல்லாமல் அப்படிலாம் இருப்பாங்க. இவங்க மட்டும் இருக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், அது தப்பு. ஓகேவா. அப்படி சொல்கிறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் விமன். 12 hours மென் ஒர்க் பண்ணால் 1200 கொடுக்குறாங்கன்னா, விமன் 12 hours ஒர்க் பண்ணால் அவங்களுக்கும் 1200 கொடுக்கணும். அவங்களுக்கு 600, விமனுக்கு 600, மென்னுக்கு இப்படி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் ஃபோர்ஸபிள் அப்யூஸ். ப்ரிசர்வேஷன் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் வந்து 14 hours 15 hoursலாம் ஒர்க் பண்ணிக்கக்கூடாது. சில்ட்ரன் வந்து அப்யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வந்து டெவலப் ஆகிறதுக்கு நம்ம லைக் ஸ்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ப்ராப்பராக ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இப்போ இருக்குல்ல. So promote Article 39A, promote equal justice and provide free legal aid to the poor. ஈக்குவல் ஜஸ்டிஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும். லைக் இவங்க ரிச்சு, இவங்களுக்கு வந்து இவங்க தப்பு செஞ்சாலுமே இது தப்பு இல்லை, இவங்க வந்து தப்பே செய்யலைனாலும் இவங்களை தூக்கி போடுறது அதெல்லாம் வந்து தப்பு. ஸோ ஈக்குவல் ஜஸ்டிஸை ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு பூர் பீப்புளுக்கு வந்து அவங்களால லைக் லீகல்லாம் வந்து அவங்களால மூவ் ஆக முடியலன்னா, இஃப் தேர் பூர், கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ லீகல் எய்ட் கொடுக்கும். Article 41 to secure right to work, to education and to public assistance in cases of unemployment, old age, sickness and disablement. To secure right to work. Okay, Article 41. அப்புறம் Article 42 to make provision for just and humane conditions for work and maternity relief. இப்போ வந்து சப்போஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு 6 months பெய்ட் லீவ் கிடைக்கிறது. அவங்க ஒர்க் அப்புறம் வந்து ஹியூமன் கண்டிஷன்ஸ் இருக்கணும், லைக் ஹியூமேன் கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஹியூமன்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக ஃபேவராக இருக்கணும் ஒர்க் பண்ணுற கண்டிஷன்ஸ். அப்புறம் டு செக்யூர் அ லிவிங் வேஜ், அ டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ். இப்போ எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுறது கிடையாது. லைக் டீசெண்டாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இருக்கணும். எல்லா லிவிங் லைக் சேஃப்டி பண்ணுறது, லிவிங் வேஜ் ஃபார் அ டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இருக்கணும். சோஷியல் கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் கிடைக்கணும். அதுதான் Article 43. 43A என்னென்னா, இப்போ வந்து
இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ப்ராப்பராக சேஃப்டி இருக்கணும். சும்மா சேஃப்டி இல்லாமல் வந்து இப்போ வந்து ஒரு ஹசார்டியஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஃபாக அவங்களுக்கு வந்து அந்த என்வாயன்மெண்ட் இருக்கணும். அவங்க போட்டுக்கிற லைக் வெளியில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு கவர் மாதிரிலாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கணும். டு டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிகல் 47 டு ரேஸ் லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த். ஸோ ஒரு பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் நியூட்ரிஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்ணணும், அண்ட் பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அது வந்து ஆர்டிகல் 47. அது ஓகேவா. காந்தியன் பிரின்சிபல்ஸ், இது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி பியூர்லி பேஸ்ட் ஆன் காந்தியன் ஐடியாலஜி. காந்திஜி வந்து நேஷ்னல் மூமெண்ட்டில் அவர் என்னென்னலாம் வந்து சஜஸ்ட் பண்ணாரோ அதெல்லாம் இந்த காந்தியன் பிரின்சிபல்ஸ் தான். அது எல்லாமே வந்து அது தகுந்த மாதிரி சில ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஓகேவா. ஆர்டிகல் 40 என்ன சொல்லணும், டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், எல்லா வில்லேஜ்லேயும் பஞ்சாயத்து இருக்கணும். அண்ட் என்டோவ் தம் வித் நெசசரி பவர்ஸ், அவங்களுக்கு தகுந்த மாதிரி பவர்ஸ் கொடுக்கணும். டு எனேபிள் தம் டு ஃபங்க்ஷன் ஆஸ் யூனிட்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். அப்போ தான் அவங்களுக்கு வந்து தனியாக அவங்க பாட்டுக்கு இது அவங்களோட கவர்மெண்ட், அவங்களோட அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தோட கவர்மெண்ட், யாருக்கெல்லாம் என்னென்ன வேணும், இந்த ஸ்ட்ரீட்ஸில் என்னென்ன ப்ராப்ளம், அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து அவங்க கவர்மெண்ட் மாதிரி அவங்க பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 43 வந்து ப்ரொமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுறது ரூரல் ஏரியாஸில். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 43B promote voluntary formation of cooperative societies, like few people together coming and starting cooperative societies. அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும். அப்புறம் டு ப்ரமோட் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சிஸ் எஸ்டியோட எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணணும். அப்புறம் வீக்கன் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி அண்ட் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். வீக்கர் செக்ஷன் ஆஃப் த பீப்புளை கூட வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கணும். அவங்களுக்கு நார்மலாக எல்லா மெஜாரிட்டியாக இருக்கிற ஹிந்துஸ்க்கு என்னென்ன கிடைக்குதோ மைனாரிட்டி பீப்புளுக்கு கூடமே அது ஃபுல்லாகவே கிடைக்கணும். அது கிடைக்கலன்னா அவங்களுக்கு வந்து இன்ஜஸ்டிஸ் ஆயிரும். அவங்களதும் நம்மளே லைக் மேஜராக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். அது அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுதான் ஆர்டிகல் 46. ஆர்டிகல் 47 என்னென்னா ப்ராஹிபிட், தடுக்கிறது. இது என்னென்னா கன்சம்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ், ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரிஸ் டு ஹெல்த். ஆல்கஹால் இருக்கட்டும், இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ், ட்ரக்ஸு, அதெல்லாம் வந்து இன்ஜூரிஸ் டு ஹெல்த், அதெல்லாம் வந்து நம்மளோட உடலை வந்து கெடுக்கும். அந்த மாதிரி என்னென்னலாம் இந்த நம்மளோட உடலை கெடுக்குதோ அதெல்லாம் ப்ராஹிபிட், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நோ பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ப்ராஹிபிட், தடுக்கிறது. ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸை வந்து ஸ்லாட்டர் பண்ணுறது. கவு இப்படி இருக்கா, அதை ஸ்லாட்டர் பண்ணுறது, கொல்றது, அதெல்லாம் வந்து தப்பு. கால்வ்ஸு, கவோட பேபி, அண்ட் அது மில்ச் அண்ட் ட்ராட் கேட்டில் அண்ட் டு இம்ப்ரூவ் தேர் ப்ரீட்ஸ். இந்த ட்ராட் கேட்டில் வந்து நம்மளுடைய ஃபார்ம்ஸ்லாம் வேலை பார்க்கும்ல, ப்ளவ் பண்ணும்ல, அதுதான் ட்ராட் கேட்டில். அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ப்ரீட்ஸை, ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது. அதுதான் ஆர்டிகல் 48. ஸோ லிபரல் இன்டெலெக்சுவல் வந்து லிபரலிசம், ஐடியா ஆஃப் லிபரலிசம், ஃப்ரீடம். உனக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணுறது. ஓகேவா. அது வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ்னால் ஆர்டிகல் 44 டு செக்யூர் ஃபார் ஆல் யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஓகேவா. ஆர்டிகல் 45 ப்ரொவைட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டில் தே கம்ப்ளீட் ஏஜ் ஆஃப் 6 years. 6 yearsக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக சைல்ட்ஹுட் கேர் கிடைச்சிருக்கணும், எஜுகேஷன் கிடைச்சிருக்கணும். லைக் அப்போது ஸ்கூலுக்காச்சும் போயிருந்துருக்கணும். அதுதான் ஆர்டிகல் 45. அப்புறம் ஆர்டிகல் 48 வந்து ஆர்கனைஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆன் மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் லைஃப். அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் வில்லேஜஸில் ப்ராப்பராக. அது வந்து மாடர்ன் அண்ட் சயின்டிஃபிக் லைன்ஸில் இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். ஓகேவா. ஆர்டிகல் 48A என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்வாயன்மெண்ட் அண்ட் சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். என்வாயன்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணு, இம்ப்ரூவ் பண்ணு. அப்புறம் வந்து அது வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்பை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். அதுதான் ஆர்டிகல் 48A. ஆர்டிகல் 49 என்னென்னா டு ப்ரொடெக்ட் மான்யூமெண்ட்ஸு, தாஜ்மஹால், குத்துப் மினார் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். பிளேசஸ், ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் அண்ட் ஹிஸ்டாரிக் இன்ட்ரெஸ்ட் விச் ஆர் டிக்ளேர்ட் டு பி நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா. அதெல்லாம் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆர்டிகல் 50 என்ன சொல்கிறாங்கன்னா டு செப்பரேட் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவ் செப்பரேட் பண்ணணும். ரெண்டுமே ஈக்குவல்
சேர்ந்துருந்தால் நிறைய டிஸ்பியூட்ஸ் வரும், சண்டைகள் வரும், ப்ராப்பராக வந்து நடக்காது. அதனால் இது வந்து ரெண்டுமே செப்பரேட் பண்ணணும். இன் பப்ளிக் சர்வீசஸ் ஆஃப் த ஸ்டேட், promote international peace and security and maintain just and honorable relations between nations. Article 51 வந்து international peace like international agreements அதெல்லாம் agreementsலாம் like sign பண்ணுவாங்கல்ல, அதுதான். To promote international peace and security and maintain just and honorable relations between nations, to foster respect for international law, treaty obligations and to encourage settlement of international disputes by arbitration. பேசியே வந்து இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ்லாம் தீர்த்திக்கிறது, ப்ராப்பராக இந்த நாட்டுக்கும் ப்ராப்பராக கனெக்ஷன் இருக்கிறது, அதெல்லாம் ஆர்டிகல் 51. ஓகேவா? சில டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ்லாம் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் மூலயமா ஆட் பண்ணாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து 4 நியூ டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை வந்து ஆட் பண்ணுது. அதெல்லாம் என்னென்னா ஆர்டிகல் 39 சோஷியலிஸ்டிக்கு, அது என்னென்னா செக்யூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். பசங்களை வந்து ப்ராப்பராக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் ஹெல்த்தியாக டெவலப் ஆகிறதுக்கு. அப்புறம் வந்து ஆர்டிகல் 39A ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர். ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆர்டிகல் 43A என்னென்னா டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஒர்க்கர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சேஃப்டியாக இருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 48A 3 சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸு, ஒன்று லிபரல் இன்டெலெக்சுவல். 48A என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் என்வாயன்மெண்ட் அண்ட் டு சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஓகேவா? ஸோ 44th இது வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். திருப்பி 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்னொரு டிரெக்டிவ் பிரின்சிபலை வந்து ஆட் பண்ணுது. என்னென்னா விச் ரெக்வயர்ஸ் ஸ்டேட் டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஆர்டிகல் 38. ஆர்டிகல் 38 வந்து என்ன சொல்லணும்னா ஸ்டேட் வந்து மினிமைஸ் பண்ணணும் இன்இக்வாலிட்டிஸு. இந்த பர்சனுக்கும் நிறைய லைக் இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஈக்குவாலிட்டி ஃபார்ம் பண்ணணும். இன்கமில், ஸ்டேட்டஸில், ஃபெசிலிட்டிஸில், ஆப்பர்ச்சுனிட்டிஸில். ரிச் பீப்புளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும், அந்த மாதிரி புவர் பீப்புளுக்கும் கிடைக்கிற மாதிரி ஸ்டேட் பண்ணணும். அந்த மாதிரி 86th Amendment Act 2002 changed the subject matter of Article 45 and made elementary education a fundamental right under Article 21A. So 86th Amendment Act 2002ல வந்து அதனாலையும் Article 45க்கு வந்து ஒரு சேஞ்சஸ் வருது. எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஆக்கிடுச்சு அண்டர் Article 21A. So the amended directives require state to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years. நம்ம பார்த்தோம்ல. ஸோ அப்புறம் 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்காண்டி போடுறாங்க. அதுவுமே நியூ டிரெக்டிவ் பிரின்சிபலாக அப்புறம் ஆட் ஆகுது அண்டர் காந்தியன் பிரின்சிபல் அண்டர் ஆர்டிகல் 43B. ஓகேவா? அப்புறம் வந்து சாங்ஷன்ஸ் பிஹைண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ். சாங்ஷன்னாலே பெனால்ட்டி தான். B.N. Rao, constitutional advisor to the Constituent Assembly, recommended rights of an individual should be divided into 2 categories. ஓகேவா? B.N. Rao வந்து இண்டிவிஜுவலோட ரைட்ஸ் வந்து 2 கேட்டகரியில் பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்று ஜஸ்டிசபிள், ஒன்று நான் ஜஸ்டிசபிள். ஓகேவா? அது வந்து டிராஃப்டிங் கமிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிசபிள் ஆக்குறாங்க. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை வந்து நான் ஜஸ்டிசபிள் ஆக்கிட்டு பார்ட் 4ல் அதை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3ல் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இது வந்து பார்ட் 4ல் போடுறாங்க. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து நான் ஜஸ்டிசபிள் ஓகேவா? த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 37 மேக்ஸ் இட் கிளியர் தட் தீஸ் பிரின்சிபல்ஸ் ஷெல் பி டியூட்டி ஆஃப் ஸ்டேட் டு அப்ளை தீஸ் பிரின்சிபல்ஸ் இன் மேக்கிங் லாஸ். ஆர்டிகல் 37 என்ன சொல்லுதுன்னா இந்த பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்த்தோம்ல, அது எல்லாமே ஒரு ஸ்டேட் வந்து ஒரு லா ஃப்ரேம் பண்ணுதுன்னா, ஒரு பாலிசி போடுதுன்னா, அந்த பாலிசியில் இந்த பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ they impose, DPSPs impose moral obligation on the state authorities for their application, but the real force behind them is political, that is public opinion. ஸோ ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயர் வந்து
சொல்கிறாரு. நோ மினிஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிள் டு த பீப்புள் கேன் அஃபோர்ட் லைட் ஹார்ட்டட்லி டு இக்னோர் த ப்ரொவிஷன்ஸ் இன் பார்ட் 4. ஸோ ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த மினிஸ்ட்ரியாக இருந்தாலுமே பீப்புளுக்கு வேலை பார்க்கணும், பீப்புளுக்காண்டி நம்ம ஒர்க் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த பார்ட் 4 வந்து அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸில் வச்சுருப்பாங்க. எவ்வளோ தான் அவங்க வந்து மனசே இல்லாதவங்க கூடமே இதை கொஞ்சமாச்சும் இது இக்னோர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் என்ன சொல்கிறாருன்னா, அ கவர்மெண்ட் விச் ரெஸ்ட்ஸ் ஆன் பாப்புலர் ஓட் கேன் ஹார்ட்லி இக்னோர் த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் வைல் ஷேப்பிங் த பாலிசி. ஓகேவா? ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போது பிஜேபி இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கா, அவங்க கண்டிப்பாக டிபிஎஸ்பிஸை வந்து மறக்க முடியாது. அவங்களால டிபிஎஸ்பிஸை வந்து லைக் அவங்க மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஃபார்ம் பண்ண முடியாது. கொஞ்சமாச்சும் அவங்க வந்து கண்டிப்பாக டிபிஎஸ்பிஸ் தகுந்த மாதிரி they'll பிளான் த பாலிசி. ஸோ ஏதாச்சும் கவர்மெண்ட் வந்து அதை இக்னோர் பண்ணுச்சுன்னா certainly have to answer for that before the electorate at the election time. எலக்ட்ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக எலெக்ஷன் டைமில் வந்து அவங்க வந்து பதில் சொல்லி ஆகணும். ஸோ ஏன் வந்து ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து நான் ஜஸ்டிசபிளில் போட்டாங்கன்னா, அந்த டைமில் அவங்களுக்கு சஃபிஷியன்ட் ரிசோர்ஸஸ் கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளோட பீப்புளுக்கு வந்து அந்த பேக்வேர்டாக இருந்தோம். நம்ம அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த டைவர்சிட்டியில் வந்து நமக்கு வந்து அது செட் ஆகியிருக்காது, அவ்வளோ புரிஞ்சிருக்காது. ஸோ நியூலி பார்ன் இண்டிபெண்டன்ட் இந்தியன் ஸ்டேட் வித் இட்ஸ் மெனி preoccupations might be crushed under the burden unless it was free to decide the order, the time, place and the mode of fulfilling them. So the constitution makers therefore taking a pragmatic view refrained from giving teeth to these principles. like practically think பண்ணி அவங்க வந்து டீத் கொடுக்காம விட்டுட்டாங்களாம் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கு, அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் இது பார்க்கலாம், டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நெகட்டிவ், ஓகேங்களா? லைக் அது வந்து ப்ராஹிபிட் பண்ணும் ஸ்டேட்டை வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுவே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், ஸ்டேட்ஸை வந்து இதெல்லாம் சர்டன் திங்ஸ் பண்ணணும்னு சொல்லும். ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். ஏதாச்சும் வயலேஷன், ஏதாச்சும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நடக்குதுன்னா நம்ம வந்து கோர்ட்டில் வந்து போய் கேஸ் போடலாம். அதுவே வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் வந்து அப்படிலாம் கிடையாது, அது நான் ஜஸ்டிசபிள். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எய்ம் அட் எஸ்டாப்ளிஷிங் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. அதுவே பார்த்திங்கன்னா டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் பார்த்திங்கன்னா தே எய்ம் அட் எஸ்டாப்ளிஷிங் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி, ஓகேங்களா? அப்புறம் வந்து தீஸ் ஹேவ் லீகல் சாங்ஷன்ஸ், இவங்களுக்குலாம் வந்து லீகல் சாங்ஷன்ஸ் இருக்கும். இவங்களுக்கு வந்து மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் இருக்கும். தே ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வெல்ஃபேர் ஆஃப் த இண்டிவிஜுவல், தனியாக ஒரு மனுஷர் அது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களோட வெல்ஃபேரை தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. பட் டிபிஎஸ்பிஸ் வந்து வைடு வெல்ஃபேர் ஆஃப் த கம்யூனிட்டி, ஓகேவா? அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தே டு நாட் ரெக்வயர் எனி லெஜிஸ்லேஷன்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு லெஜிஸ்லேஷன் தேவை, ஒரு லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அவங்க லெஜிஸ்லேஷன் தேவை, ஓகேவா? அப்புறம் வந்து த கோர்ட்ஸ் ஆர் பவுண்ட் டு டிக்ளேர் அ லா வயலேட்டிவ் ஆஃப் எனி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஸ் கான்ஸ்டியூஷனல் அண்ட் இன்வேலிட். கோர்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணலாம் இது வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இதில் கோர்ட் கேன் நாட். அவ்வளோதான். தேங்க்யூ.